பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ஒரு அற்புதமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னாவே ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுவீங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா காவடி எடுக்கிறவங்களாகட்டும், அடுத்து வேல் வழிபாடை மேற்கொண்டு செய்கிறவங்க, ஸோ தைப்பூசத்தன்று விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய நாட்டிலையும் சரி, அடுத்து வெளிநாட்டவரும் சரி இதை மேற்கொண்டு செஞ்சிட்ருக்கோம். இந்த தைப்பூசம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திர நாளன்று முருகப்பெருமானுக்கு ஞானவேல் கிடைத்த ஒரு வரலாற்றை இந்த பதிவில் நான் பதிவிட ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த தினத்தன்று தான் தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுக்கு அம்பிகையானவள் ஞானவேலை கொடுத்த நாள். ஸோ இந்த நாளை தான் அவ்வளவு சிறப்பாக நம்ம வருடம் கொண்டாடிட்டு வரோம். ஸோ இந்த தைப்பூசத்தன்று எப்படி ஒரு முறையான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சந்தேகம் இன்னமுமே நிறையா பேருக்கு இருந்து வந்துட்டுருக்கு. அந்த சந்தேகத்தை தீர்க்கிற வடிவில் தான் இந்த வீடியோ பதிவு நான் பதிவிட்டிருக்கேன். முதல்ல தைப்பூசம் அப்படின்றாலே 48 நாள் விரதம் இருக்கிறவங்க இருப்பீங்க. ஒரு சிலரால் 48 நாள் விரதம் இருக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 21 நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம். 21 நாள் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, 21 நாள் விரதத்தை தாராளமாக கடைபிடித்து கொள்ளலாம். ஸோ இந்த 21 நாள் விரதம் எப்பொழுது ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜனவரி 22ஆம் தேதி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதியோட 21 நாள் விரதம் அப்படிங்கிறது நிறைவடையுது. 48 நாள் விரதமாக இருந்தால் நீங்கள் டிசம்பர் மாதம் 2024ஆவது வருடம் 25ஆம் தேதியே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். ஒருவேளை 48 நாள் இருக்க முடியலை, நான் அந்த தேதியை மிஸ் பண்ணிட்டேங்கிறவங்க தாராளமாக இந்த 21 நாள் விரதம் மேற்கொள்ளலாம். கட்டாயம் 21 நாள் விரதம் இருக்கணும், 48 நாள் விரதம் இருக்கணும். அப்போ தான் முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுப்பாரு, நம்மளுடைய ஆசைகளை தீர்ப்பாரு அப்படிங்கிற கணக்குகள் கிடையாது. யார் ஒருத்தங்க முறையான ஒரு வழிபாட்டை சுத்தபத்தமா இருந்து செய்றீங்களோ, நிச்சயமா நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு முருகப்பெருமான் அவருடைய கருணை உள்ளத்தை காமிச்சு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாரு. ஸோ இந்த பதிவில் இந்த வழிபாட்டை எப்படி துவங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இப்போ யாரெல்லாம் ஜனவரி 22ஆம் தேதி உங்களுடைய விரதம் 21ஆவது நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறீங்கன்னா, அன்றைய முதல் நாள் எந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டை முதல் நாளே சுத்தம் செஞ்சு விட்டு நீங்கள் போகக்கூடிய ஆலயம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு விசிட் பண்ணிட்டு, எதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்கிறீங்களோ, எந்த விஷயத்துக்காக நிறைவேறணும்னு வேண்டுகிறீங்களோ அந்த விஷயத்தை முருகப்பெருமான் கிட்ட முன்வைத்து தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சரி, பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபம், முதல் தீபம் ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி கொண்டே அந்த தீபத்தை முருகப்பெருமானுக்காக ஏற்றி வைங்க. ஸோ அதே சமயத்தில் உங்களால் முடிஞ்ச இனிப்பு நெய்வேத்தியம் அன்றைய தினம் காலை வேளையிலேயே செஞ்சு அவருக்கு படைத்துட்டு கற்பூர தீப உபாரதனையெல்லாம் காமிச்சிட்டு, நீங்கள் யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்க, உடல் வருத்திட்டு விரதம் இருந்தால் தான் முருகப்பெருமான் செய்வார் அப்படிங்கிற கட்டாயம் எந்த ஒரு நூல்களிலையுமே சரி எழுதுனது இல்லை. ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விரதம் இருந்து மேற்கொள்ளலாம். முடியாதவங்க பழங்களையும் அல்லது பால் குடித்து விட்டு இந்த மாதிரி ஒரு விரத முறையை தாராளமாக மேற்கொண்டு செய்யலாம். ஸோ விரதம் இருக்கிறத பற்றி பார்த்தோம். முதல் நாள் எப்படி துவங்கணுங்கிறத பற்றியும் பார்த்தோம். இதுவே தினமும் அவருக்கு காலை மாலை வேளையிலையுமே சரி 21 நாளும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு நெய்வேத்தியத்தை கூட படைச்சிட்டு நீங்கள் அவருக்கு கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு அவருக்கு உண்டான ஸ்தோத்திரங்களில் முதல்லையே படிச்சிருங்க. கந்தர் அனுபூதி இருக்குது, திருப்புகழ் இருக்குது, கந்தகுரு கவசம் இருக்குது, கந்தசஷ்டி கவசம் இருக்குது. உங்களால் என்ன படிக்க முடியுமோ, அல்லது எப்பயுமே ஓம் சரவண பவா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே சரி, முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஸோ இந்த வழிபாட்டு முறை தைப்பூசத்தன்று என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்து வந்துட்டுருக்கு.
தைப்பூசத்தன்று நீங்க வழிபாட்டு மேற்கொள்ள வேண்டிய நேரம் என்ன? நெய்வேத்தியம் படைத்து தீபதுபார்த்தனை காமிப்பீங்க இல்லையா முருகருக்கு? அன்றைய தினம் நல்ல நேரம் எது வழிபாட்டுக்குன்றத நான் ஸ்க்ரீன்லயே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தைப்பூச தினத்தன்று காலையில் எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சு விட்டு அடுத்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு சந்தனத்தில் பன்னீர் கலந்து நீங்கள் அவருக்கு பொட்டு வைத்து குங்கும பொட்டும் வைத்து அவர் அலங்காரம் செஞ்சு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு மணப்பலகை ஒன்று எடுத்துக்கோங்க. கட்டாய மணப்பலகையில் அரிசி மாவு, சுத்தமான அரிசி மாவில் ஷட்கோண தீபம் ஏற்றுவதற்காக கோலம் போட வேண்டும். நிறைய அந்த கோலத்தையுமே சரி நான் இந்த ஸ்க்ரீன்லையே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஷட்கோண தீபம் அப்படின்னா தெரிய மாட்டேங்குது இந்த காலத்தில். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஷட்கோண தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி சென்ட்ரு பாகத்தில் ஓம் அப்படின்னு எழுதணும் மணப்பலகை மேலே. மணப்பலகையில் ஷட்கோணம் நீங்கள் வரைந்துட்டு என்ன செய்யணும்னா இந்த 6 கோணங்கள்லையுமே தீபத்தை ஏற்ற வேண்டும். வெற்றிலை மேலே வைத்து மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றினாலும் சரி, அல்லது நேரடியாக அந்த அரிசி மாவு கோலம் மேலே இந்த ஷட்கோணத்தில் தீபம் ஏற்றினாலும் சரி, எந்த ஒரு தவறுகளும் கிடையாது. நிறைய பேருடைய வீட்டில் விக்கிரகம் மட்டும் இருக்கும், ஒரு சில வீட்டில் திருவுருவ படங்கள் மட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வைத்து நாங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் கேட்குறாங்க. திருவுருவ படம் வைத்து கும்பிடணுமா அல்லது வேல் வைத்து கும்பிடணுமா இந்த மாதிரி கேட்குறாங்க. வேலு தாராளமாக வைத்து நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நிறைய பழைய ஆலயங்களில் பார்த்தோம்னா இன்னமுமே சரி முருகப்பெருமானுடைய விக்கிரகங்களுக்கு பதிலாக வேல் வழிபாடு தான் வைத்து இன்றைய காலம் வரைக்குமே வழிபாட்டை மேற்கொண்டு செஞ்சுட்டு வராங்க. ஸோ வீட்டில் வேல் இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய திருவுருவ படங்கள் இருந்தாலும் சரி, ஸோ அல்லது விக்கிரகமுமே இருக்குது அதை வைத்து வழிபாடு செய்கிறேன்னா தாராளமாக நீங்கள் மேற்கொண்டு அந்த வழிபாட்டை மேற்கொண்டு செய்யலாம். ஸோ தைப்பூச தினத்தன்று விக்கிரகத்துக்கோ அல்லது வேலுக்கோ நீங்கள் அந்த சந்தனம் கலந்த பன்னீரில் பொட்டு வைத்து குங்கும பொட்டு வைத்து மஞ்சள் அல்லது செவ்வரளி பூக்களால் அவரை அலங்காரம் செஞ்சுட்டு அவருக்கு உகந்த ஸ்தோத்திரங்கள் நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்லோகங்கள் என்ன தெரியுதோ அதை படிச்சுட்டு அவருக்கு அந்த மலர்களால் அர்ச்சனை, அவருடைய பாதத்தில் அர்ச்சனை மலர்களை போடுங்க. அடுத்து என்ன செய்யணும்னா இந்த பாதத்தில் வைத்து அர்ச்சனை செஞ்ச மலர்களை அப்படியே இருக்கட்டும் அந்த இடத்துல, அதை எடுத்து வேற எங்கேயும் ஷிஃப்ட் பண்ணாதீங்க. அதற்கடுத்து அவருக்கு பிடித்தமான இனிப்பு நெய்வேத்தியங்கள் அப்படின்னா அவருக்கு மிகுந்த மிகுந்த இஷ்டம். ஸோ தினை மாவும் தேனும் கலந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம் நெய்வேத்தியமாக. அதை தவிர்த்து பார்த்தோன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பஞ்சாமிர்தம் வைக்கலாம். அடுத்தபடியாக ஏதாவது ஒரு இனிப்பு வகையான ஒரு பாயாசத்தையுமே சரி நீங்கள் தாராளமாக அவருக்கு நெய்வேத்தியம் படைக்கலாம். நெய்வேத்தியம் படைச்சிட்டு கற்பூர தூபாரதனையெல்லாம் காமிச்சிட்டு உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல்ல அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட கொடுங்க. அவர் மூலியமாக தான் முருகப்பெருமான் சாப்பிட்டு உட்கொண்டு மகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசி வழங்குவாங்க. ஸோ இதுதான் ஒரு முறையான ஒரு தைப்பூச வழிபாட்டு முறை. நிறைய பேர் 21 நாள் விரதம் இருக்க முடியல, 48 நாள் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு நாள், அதாவது அந்த தைப்பூச தினத்தன்று மட்டும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. தாராளமாக அதையும் செய்யலாம். ஸோ பால் பழங்கள் மட்டும் உட்கொண்டு தைப்பூச தினத்தன்று நான் விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் மேற்கொள்ளலாம். தாராளமாக உங்களுக்கு அந்த வழிபாட்டிற்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்த்துருப்போம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவு பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து நிறைய ஆன்மீக பதிவுகள்லாம் வரப்போகுது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைவ் நம்மளுடைய சேனல் இந்த வீடியோ பதிவுலையே ஸ்க்ரீனில் கன்சல்டேஷன் நம்பர் பின் பண்ணியிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலியமாகவோ கால் பண்ணி தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த பதிவு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி.